அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அடைக்கல அன்புள்ளங்கள் சேனல். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் எவை அப்படிங்கறத ஷார்ட்கட்டோட இந்த வீடியோல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி 5 முக்கியமான கேள்விகளை பார்த்திடலாம். முதல் கேள்வி, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? இரண்டாவது கேள்வி, விடை எத்தனை வகைப்படும்? மூன்றாவது கேள்வி, அசும்பிய என்பதன் பொருள் என்ன? நான்காவது கேள்வி, பஞ்சுரப்பன் என்பது எந்த திணைக்கு உரிய பண்ணாகும்? ஐந்தாவது கேள்வி, தூசு என்பதன் பொருள் என்ன? இந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் தெரியாத நபர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த வீடியோவுடைய இறுதியில இதற்கான பதில்களை நான் சொல்றேன். இப்ப ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் எவை அப்படிங்கறத ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அப்படிங்கிற இந்த டாபிக் 10வது தமிழ் புத்தகத்துல இருக்கு. இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் என்பவர் யார் அப்படின்னா, அண்டவெளியில் காணப்படக்கூடிய கருந்துளையை பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து தங்களுடைய கோட்பாடுகளை வெளியிட்டார்கள். அப்படி அண்டவெளியில் காணப்படக்கூடிய கருந்துளையை ஆராய்ச்சி செய்து தங்களுடைய கோட்பாடுகளை வெளியிட்ட அறிவியல் அறிஞர்களில் ஸ்டீபன் ஹாக்கிங்கும் குறிப்பிடத்தகுந்த நபராவார். இப்ப இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது. அதாவது அமெரிக்கா நாட்டினுடைய மிக உயரிய விருதாக கருதப்படக்கூடிய அதிபர் விருதை இந்த ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்றுள்ளார். இந்த அதிபர் விருதானது ஆங்கிலத்தில் பிரசிடென்டல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது. ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் அறிவியல் அறிஞரான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவருடைய பெயரில் வழங்கப்படக்கூடிய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற விருதினை பெற்றுள்ளார். அடுத்து, வுல்ஃப் விருது. ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் வுல்ஃப் விருது என்ற விருதினை பெற்றுள்ளார். அடுத்து, காப்லி பதக்கம். ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்கள் காப்லி மெடல் என்று சொல்லப்படக்கூடிய காப்லி பதக்கம் என்ற விருதினை பெற்றுள்ளார். அடுத்து, அடிப்படை இயற்பியல் பரிசு, அதாவது ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் பிரைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை இயற்பியல் பரிசினை ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்றுள்ளார். இந்த 5 விருதுகள் தான் ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள். இப்ப இந்த 5 விருதுகளையும் நம்ம எப்படி எளிதா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறதுக்கான ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இதற்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஸ்டீபன் உல்லாசமாய் அதிவிரைவுடன் சென்று அடிபட்ட ஆல்பர்ட்டை காப்பாற்றினான். அதாவது ஸ்டீபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இந்த ஸ்டீபன் என்ன பண்றான் அப்படின்னா, சாலை ஓரமா நடந்து போறான். அப்படி நடந்து போகும் பொழுது அந்த வழியா ஆல்பர்ட் அப்படிங்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா, பைக்ல உல்லாசமா அதிவிரைவா வர்றான். அப்படி உல்லாசமாக அதிவிரைவா வருவதன் காரணமாக அந்த ஆல்பர்ட் என்ன பண்றான் அப்படின்னா, பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அதை பார்க்கக்கூடிய ஸ்டீபன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஆல்பர்ட்டை போய் காப்பாத்துறான். அப்ப உல்லாசமாக அதிவிரைவா அந்த ஆல்பர்ட் வர்றான். அதன் காரணமாக பைக்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அதை பார்க்கக்கூடிய ஸ்டீபன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த ஆல்பர்ட்டை போய் காப்பாத்துறான். அதான் என்னன்னா, ஸ்டீபன் உல்லாசமாய் அதிவிரைவுடன் சென்று அடிபட்ட ஆல்பர்ட்டை காப்பாற்றினான். இதுல இருக்கக்கூடிய ஸ்டீபன் அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அதை குறிக்குது. இதுல இருக்கக்கூடிய உல்லாசமாய் அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற வுல்ஃப் விருது அதை குறிக்குது. இதுல இருக்கக்கூடிய அதிவிரைவுடன் சென்று அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற அதிபர் விருது அதை குறிக்குது. இதுல இருக்கக்கூடிய அடிபட்ட அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற அடிப்படை இயற்பியல் பரிசு அதை குறிக்குது. இதுல இருக்கக்கூடிய ஆல்பர்ட்டை அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது அதை குறிக்குது. இதுல இருக்கக்கூடிய காப்பாற்றினான் அப்படிங்கிற வார்த்தையானது ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற காப்லி பதக்கம் அதை குறிக்குது. அப்ப ஸ்டீபன் உல்லாசமாய் அதிவிரைவுடன் சென்று அடிபட்ட ஆல்பர்ட்டை காப்பாற்றினான் அப்படிங்கிற இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா, ஸ்டீபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் எவை அப்படிங்கறத நம்ம எளிதா சொல்லிடலாம். இப்ப நம்ம ஆரம்பத்துல பார்த்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் எது? இதற்கான பதில் என்ன அப்படின்னா, திருமறைக்காடு. அதாவது பரஞ்சோதி முனிவர் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா திருமறைக்காடு. இந்த திருமறைக்காடு அப்படிங்கிற ஊரைத்தான் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கேள்வி, விடை எத்தனை வகைப்படும்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா 8. அதாவது விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 8 வகைப்படும். அந்த 8 வகை என்னென்ன அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் சுட்டு விடை, அடுத்து மறை விடை, அடுத்து நேர் விடை, அடுத்து ஏவல் விடை, அடுத்து வினா எதிர் வினாதல் விடை, அடுத்து உற்றது உரைத்தல் விடை, அடுத்து உருவது கூறல் விடை, அடுத்து இனமொழி விடை என விடையானது 8 வகைப்படும். மூன்றாவது கேள்வி, அசும்பிய என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா ஒளி வீசுகிற. அதாவது அசும்பிய என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒளி வீசுகிற என்று பொருள். நான்காவது கேள்வி, பஞ்சுரப்பன் என்பது எந்த திணைக்கு உரிய பண்ணாகும்? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பாலை. அதாவது 5 வகை திணைகள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 தான் 5 வகை திணைகள். இந்த 5 வகை திணையில பஞ்சுரப்பன் அப்படிங்கிற பண்ணானது எந்த திணைக்கு உரியது அப்படின்னா பாலை திணைக்கு உரியது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல 5 திணைகளுக்கும் உரிய பண்களுக்கான ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கோம். அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஐந்தாவது கேள்வி, தூசு என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் என்ன அப்படின்னா பட்டு. அதாவது தூசு என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன அப்படின்னா பட்டு என்று பொருள். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற எண்ணற்ற ஷார்ட்கட்கள் உள்ள வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.